நெகேமியா அஸ்தசஸ்டா ராஜாவிடத்தில் அனுமதி கேட்கும்போது, என்னுடைய சொந்த ஜனங்கள் இருக்கிறதான அந்த பட்டணமானது இடிக்கப்பட்டு இருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தை சரி பண்ணும்படியாக நான் போகிறேன் என்று சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து பொருள்களை வாங்கி கொண்டு, அதிகாரத்தை வாங்கி கொண்டு, பத்திரங்களை வாங்கி கொண்டு சென்றான். வேலை செய்கிற காலங்களில் அவனுக்கு தெரிகிறது, பிரச்சனை தேசத்தில் கிடையாது, தன் சொந்த ஜனங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. அவன் அங்கே போகும்போது ஜனங்களை சரிப்படுத்தும்படியாக போகவில்லை, ஜனங்களுக்கு நல்வாழ்வை போதிக்கும்படியாக செல்லவில்லை. இடிக்கப்பட்டிருக்கிறதான மதில்களை கட்ட வேண்டும், அதற்கு வாசல்கள் வைக்க வேண்டும், அதற்கு கதவுகளை போட வேண்டும். ஆனால் அங்கே சென்று பார்த்தால் தான் தெரிகிறது, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இவர்கள் செய்ததான பாவம். ஜனங்களை சரிப்படுத்துகிற வேலையிலே இறங்குகிறான். நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவர்கள் ஸ்திரீகளும் யூதராகிய சகோதரர் மேல் முறையிடுகிற ஒரு பெரிய கூக்குரல் சத்தம் அங்கே உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். ஆபிரகாமின் சந்ததி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருந்தார். பெருகுகிற நன்மையை, வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை தந்திருந்தார். எல்லோருக்கும் நிலங்கள் அங்கே பங்கிடப்பட்டது, தோட்டங்கள் துறவுகள் பங்கிடப்பட்டது. இன்னைக்கு சூழல் என்ன? சாப்பிடுறதுக்கு தானியம் இல்லை. தானியம் இல்லாதபடியால் அவைகளை அவர்கள் கடனாக வாங்குகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன? கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் வைத்திருந்தார். இனி கடன் வாங்குறவங்களும் ஆயிட்டாங்க, கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. இதை பார்த்த உடனே நெகேமியாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வேதனை இருந்திருக்கும் அவனுக்கு. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். ஒவ்வொன்றா லாஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்க. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் உண்டாகிறதான ஆசீர்வாதங்களை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் உண்டாகிறதான சாபங்களை குறித்தும் வாசிக்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவர். இதோடு நினைக்கிறோம் அந்த சாபங்களை தேவன் கொடுக்கிறார் என்று. இல்லை, சாபங்களை தேவன் கொடுக்கவில்லை. தேவனை விட்டு விட்டால், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டால், அவரோடு இருக்கிற உறவை விட்டு விட்டால், ஐக்கியத்தை விட்டு விட்டால், அவரை விட்டு வெளியே வந்தால் நமக்கு ஆபத்து, நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு நன்மை இல்லை.